ஏன் லக்ஷ்மி, ஒரு வேலையும் பார்க்காம உட்காந்து பிள்ளைய தடவை பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டேன். ஒரு வேலையும் பார்க்காம உட்காந்துருக்கிய. சேலை எடுக்க போகலாமா அந்த பிள்ளைக்கு? அது எடுக்கணும் இது எடுக்கணும். ஒரு வேலையும் பார்க்காம உட்காந்துருக்க நீங்க. வரசா வேலையை பார்க்காத நாளைக்கு சாயந்தரம் வச்சுட்டு உன் தம்பிக்காரன் வரானா இல்லையா? ஒரு தவறும் தெரியல. என்ன பார்த்தா எப்படி தெரியும் உனக்கு? ஒரு வேலையும் பார்க்காம ஆச்சும். எல்லா வேலையும் போட்டு நீ பால்கள் வாழைக்காரி எல்லாம் போட்டு பிடிச்சி வச்சு கெட்டி இருக்கு. நாளைக்கு கொடுக்க போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அத்தனைக்கும் அழுப்படி எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருக்கு. எதுவுமே பார்க்காம மாதிரி பேசுவார் மனுஷரு. இப்ப என்ன உன் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும் அவ்வளவுதானே? போகணும், மதியம் போகணும். அந்த இதெல்லாம் கூப்பிட்டுருக்கேன், என்கிட்ட வெளியே இதெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். போகணும். சும்மா அது வந்து என் பாலப்ப நான் பார்த்துக்குவேன். நீ வந்து வெளியே வேலையை பாரு. சரி சரி, உன் தம்பிக்காரன் முதல்ல சீக்கிரம் போகும்போது வர சொல்லு. ஐயோ மனுஷன், அவங்க வர வீட்டுல வருவாங்க. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையும் ஆனா கரெக்டா வந்துருவாங்க. போய் அங்கிட்டு வேலையை பார்த்து வெளியே வாங்கி பாரு. நான் பாத்துக்கிறேன் மத்த வேலையை. வந்துருவார் அப்படி. இதே சரியோட மோசமா இருக்க முடியாப்பா. இருக்கணும். என்னம்மா யாருமே காணும்? சின்ன பொண்ணு காணும். சின்ன பொண்ணு வீட்டுல இருந்து வரல. குமாரி வீட்டுல இருந்து யாரையும் காணும். இந்த பஸ்ல தானே எல்லாம் வரதா பேச்சு. யாருமே காணுமேமா? அதான் என்னன்னு தெரியல. நான் போன் போட்டு பாக்குறேன். ஹலோ பெரிய பொண்ணு. அப்படியா? உனக்கு எதுக்கு சிரமம்னு பார்த்தேன். சரி சரி, அப்ப எல்லாத்தையும் கார்ல ஏத்திட்டியோ? சரி 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 அப்ப சரி அப்ப சரி. பஸ் ஸ்டாண்ட்ல தான். சரி சரி. என்னம்மா பெரிய பொண்ணத்தை என்ன சொல்றாங்க? பெரிய பொண்ணத்தை கார் எடுத்துட்டு வராங்களா இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு? எல்லா பூமாரி வீட்டுல சின்ன பொண்ணு வீட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே இங்க வாராலாம். பஸ்ல போன பறச்சடா இருக்கும். அதுவும் இல்லாம பஸ்ல இடத்துக்கு வராது போகாது. உடைய வச்சுக்கிட்டு எப்படி லைட்டு அங்கிட்டு என் டைப்ஸ் பஸ் எப்படி ஆகிருக்குன்னு அதான் கார் எடுத்துட்டு வராலாம். சரியா? ஐ ஜாலி. ரொம்ப நன்றி பெரிய பொண்ணு உன் கார்ல கூட்டு போறதுக்கு. உங்க நன்றி நீங்களே வச்சுக்கோங்க. பெரிய வார்த்தை சொல்லி மனசு கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. அப்படி இல்லடி, சும்மா வசதிப்பா. நல்லா பெரிய பொண்ணு வேலை வந்து செய்யறான். ஏன் சரி, எங்க போறதுக்கு, எந்த கடைக்கு போறதுக்கு, எந்த கடை நல்லா இருக்கும்? நம்ம ஏன் அசோகா டெக்ஸ்டைல் போக கூடாது? அசோகாவா? அது பெரிய கடையில பெரிய கடை வேணாம். என்ன கடையை போகணும் செலவு அப்படி ஒன்றும் செலவாதுக்கா. என்ன பார்த்தாலும் பெரிய கடை. சும்மா சொல்ற மாதிரி எப்படின்னா செலவாகாது. குவாலிட்டியா இருக்கும் பார்த்துக்கோங்க கடை. இப்போ சின்ன கடையெல்லாம் எங்க சும்மா சாரி ஒரு தடவை கசக்கி போட்டாலே வடை வடை கிடக்கடன்னு ஆயிடுது. நம்மளுக்கு நல்லா உழைக்கணும்லக்கா. அது சரிதான். நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 3 பேரும் தாவணி எடுக்க மாட்டோம். ஆமா ஆமா, சந்தியாவுக்கு மட்டும் சாரி எடுத்துட்டு நம்ம 3 பேரும் ஒரே கடையில தாவணி எடுப்போம், லெஹங்கா மாதிரி. என்ன சரி பாப்போம் போய். சேலையெல்லாம் மேல இருக்கு, எல்லாரும் மேல வாங்க. நீனடி உங்க கடையோட ஓனரா? தெரிஞ்ச மாதிரி பேசுற. அடியே உமா, நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இங்கெல்லாம் சேலை ட்ரெஸ் எல்லாம் எடுப்பேன், எனக்கு தெரியும். டி மூடிட்டு வாடி. சரி பிள்ளைங்களா போங்க நேரம் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அப்பா என்ன டாகலானா? அம்மா டாக் வாங்கி தெரியாமா? என்ன அழகா இருக்குவாரு. ஹாய் உடச்சு மத்துக்க. டாக் வாங்காம டாகு சேலை நாட்டு வாண்டி வாங்கணும். டாகு வைக்கி இதெல்லாம் பெரிய ஃபங்க்ஷன் வைக்கும் போது மாமா தான் எடுத்துருவான். அவங்ககிட்ட கேட்டுக்கோ. ஏன் சாப்பிடல ஆசைப்படல ஒரே டாக் வாங்கி கொடுங்க. நீ வேற சொல்லாருமா? நானே சேலைக்கு வாங்க போதும் தெரிய வாங்கிட்டு ஒரு மாதம் ஒரு வாரம் வாங்கி கொடுப்பா பெரிய ஃபங்க்ஷனுக்கு. அது சரிதான், மாமாக்காரன் சரி செய்யணும்ல. என்ன பெரிய பொண்ணு? ஆளும் காணும் கடையில யாருமே காணும். எடுத்து போடுற பிள்ளை யாரையும் காணும். நம்மளால அடிச்சு போக வேண்டியதானே? என்ன எப்படி ஒண்ணும் தெரியலையே. வருவாங்கக்கா, நம்ம வேணா வேற செக்ஷன் போய் பார்ப்போமா? ஆமா வாங்க வேற செக்ஷன் போய் பார்ப்போம். சரி பெரியவர்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க சின்ன பிள்ளைகளுக்கு டிசைனா மாடலாம் எதுவும் இல்லையே. வேற செக்ஷன் போய் பார்ப்போம். சரி வாங்க அப்ப போவோம். பிள்ளைகளா இந்த செக்ஷன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? பெரிய பிள்ளைப்பா அப்ப பார்த்தவாறு இங்க இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்க பாருங்க. இப்போ எல்லாரும் கீழே இறங்குப்பா. என்ன மேம் நீங்க பாக்குறீங்க? எம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. கீழே இறங்கி நிக்க கொஞ்சம் வசதியா இல்லாமா, அதாம மேலே நிக்கிறோம். இப்ப சேலை எடுத்து போயிருவோம்மா. கொஞ்சம் சேலை எடுத்து போட்டு காமிமா. அக்கா நீங்க என்னக்கா இப்படி பேசுறீங்க? ரொம்ப திட்டுவாரு. இப்படி பண்ணீங்கன்னா சூட காலுக்கெல்லாம் நீங்க போட்டிருக்க சூட காலுக்கெல்லாம் இது மேல பட்டுச்சா நாங்க என்னக்கா பண்ணோம்? இது மேல சாரி எடுத்து போட்டு பாத்துக்கணும். இல்ல அதெல்லாம் சொல்றாங்க நம்ம வசதி கம்மியா இருக்கணும். பார்த்து பண்ணுமா? இப்ப நீங்க சேவை பார்க்கணும். நீங்க கீழே இறங்கினாலும் ஒரு சாரி இங்க எடுத்து போட முடியும். இறங்குங்க முதல்ல எல்லாரும்.
நான் ஓனிட்ட போய் சொல்லிடுவேன். சரி விடுங்கப்பா, இறங்கிடுவோம். எவ்வளோ ரேஞ்ச் இருக்கா சடை பார்த்து? ஏம்மா ஒரு 1000 ரூபா கூட போதும்மா. ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 500 இருக்கு. அப்புறம் என்ன சொல்லிட்டு 500 பார்ப்பேன். வாய நிறுவிக்கா. இல்லை இப்போ ஃபங்க்ஷனுக்கு எடுக்க வந்துட்டு 1000 500 ரூபா 200 பார்ப்பாங்க. சும்மா இருங்கக்கா நீங்கள். நல்ல இது பண்ணதுக்கு நல்லா எடுக்கலாமா? என்னமோ மக்கள். சரி இருங்க இது காட்டு. பிள்ளைங்களா பார்த்து தான் லேட்டஸ்ட் மாடலு. ஆமாம்மா சந்தியா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா வேணுமா? ஏட்டி எதடி இருக்கா? எனக்கு ரொம்ப அந்த பிங்க் கலர் நல்லா இருக்கும்னு தோணுது. லைட் பிங்க் தானே சொல்கிறேன், அதை தான் நானும் பார்த்து வச்சிருக்கேன். உனக்கு அழகா இருக்கு. லைட் பிங்க் மாதிரி இருக்கு கலடி. ஏ லைட் பிங்க் வந்து அழகா இருக்கு சொல்லி பாரு தான் நல்லாவே இல்லை ஓல்டு மாடல் மாதிரி இருக்கு. சரி பெரிய பொண்ணாத்த எனக்கு இந்த லைட் பிங்க்ல சரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எனக்கும் அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பேக் பண்ணிடுமா. சரி சந்தியா இது கொடுத்தாச்சு. உங்க 3 பேருக்கும் செட் ஆகும் சொன்னீங்களேடி, என்னடி எடுக்க போறீங்க? அம்மா நாங்கள் ஏற்கனவே 3 தாவணி எடுத்து வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று பார்த்தீங்கன்னா பச்சை கலரும் கோல்டனும் பார்டர் சேர்ந்து. பரவாயில்லையே பிள்ளைங்களா, நல்லா இருக்கே மாடலு, நல்லா இருக்கு. எவ்வளோ? 250 பெரிய பொண்ணாத்த. சரிம்மா சரி, வேலையில ஒரு பிரச்சனையும் இல்லை, பிடிச்சது எடுங்களா? சரிக்கா.